செஃப் மாதம்பட்டி ரங்கராஜ் எல்லாருக்குமே வந்துட்டு ரொம்பவே பரிச்சயமான ஒரு நபர், பிரபலமான ஒரு நபர். குக் வித் கோமாளி நிகழ்ச்சி மூலியமா மக்களிடையே ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் ஆனவர் இல்லையா? ஸோ இவர் மேலே வந்துட்டு சமீப காலமாக ஒரு கேஸ் நடந்துட்டு இருந்துச்சு. அதாவது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஜாய் கிறிசல்டா அப்படின்றவங்க வந்துட்டு மாதம்பட்டி மேலே ஒரு கேஸ் போட்டிருந்தாங்க. என்னுடைய மகன் வந்து அவருக்கு பிறந்தது தான், பட் ஆனால் அவர் வந்து நிராகரிக்கிறாருன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து ப்ரூஃப் எல்லாம் காமிச்சு டிஎன்ஏ டெஸ்ட் மூலியமாலாம் வந்து நிரூபித்து அவர் தான் தந்தை அப்படின்றதெல்லாம் வந்துட்டு ப்ரூவ் பண்ணிட்டாங்க. இது எல்லாத்தையுமே தாண்டி இப்போ வந்துட்டு மாதம்பட்டி அவர்கள் அவங்களுடைய குழந்தையை இது வரைக்கும் ஏற்றுக்காமல் இருந்த நிலையில் இப்போ வந்து அவருடைய சோஷியல் மீடியா பக்கத்துலேயே ஒரு சூப்பரான விஷயத்தை தான் வந்து பகிர்ந்திருக்காரு. அவர் என்ன போட்டிருக்காருன்னா, அனைவருக்கும் வணக்கம். எனது மகன் ராகாவிற்கு ஒரு தந்தையாக செய்ய வேண்டிய அனைத்து கடமைகளையும் கடந்த 6 மாதங்களாக முழு பொறுப்புடனும் அன்புடனும் செய்து வருகிறேன். இனி என் வாழ்நாள் முழுவதும் ராகா ரங்கராஜனின் நலன், மகிழ்ச்சி மற்றும் எதிர்காலத்திற்காக முழு பொறுப்புடனும் அன்புடனும் துணை நிற்பேன் என்பதை அதிகாரப்பூர்வமாக தெரிவித்துக் கொள்கிறேன் அப்படின்ற மாதிரி அஃபிஷியலாகவே வந்து சொல்லிட்டாரு. ஸோ இதனால் எல்லாருமே வந்துட்டு எப்படி சொல்கிறது, மனமார்ந்து வந்து பாராட்டுக்கள் தான் தெரிவிச்சிட்டு இருக்காங்க. பிகாஸ் அந்த ஒரு குழந்தையோடைய லைஃப் வந்து கேள்விக்குறியாக இருந்தது. ஜாய் கிறிசல்டாவுடைய ஒரு மிகப்பெரிய போராட்டத்திற்கு கிடைத்த ஒரு வெற்றி அப்படின்னு வந்து சொல்லி எல்லாருமே வந்துட்டு நிறைய நல்ல ஒரு வார்த்தைகள் தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க.